ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராமாயணம் மகாபாரதம் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த காவியம்னு. அப்படிப்பட்ட ராமாயணம் மற்றும் மகாபாரதங்கிற காவியத்தில் அன்பும் அறனும் தாண்டி பல்வேறு வீரமும் சூழ்ச்சிகளும் நேர்மைகளும் அது மட்டும் இல்லாம பல்வேறு வீரத்தின் வெளிப்பாடுகளும் அந்த போர்ல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த போர்ல போர் வீரர்கள் அடுக்கு நிலை மற்றும் வரிசைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த போர் வீரர்களை அடுக்கு நிலையை கடந்து 2 வீரர்கள் தான் தலைச்சு நின்றாங்க. அந்த 2 வீரர்கள் யாரு, அவங்களோட வீரம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போர் வீரர்கள்லாம் யாரு, போர்ல சண்டை போடக்கூடியவங்க. போர் வீரர்களை யார் எப்படி ஒப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை அப்படின்னு சொல்லி ஒப்பிடுவாங்க. இந்த மாதிரி 4 படைகளை சேர்ந்தது தான் படை வீரர்கள்னு சொல்லுவாங்க, அதாவது பெட்டாலியன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படையில 4 இன்டோ அந்த 4 பேர் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 12 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கூட்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி பல கூட்டுகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கிட்ட இருக்கிற வீரர்களை சேர்த்தோம்னா ஒரு அக்ரோனின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பல்வேறு அக்ரோனிகள் சேனைகளை கொண்ட வீரர்களை வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தோம்னா, அது மகாபாரத போரின் நாயகனான அர்ஜுனன். அப்படி இருக்கும்பொழுது இந்த அதிமகாரதி மகாமகரதி அப்படின்னு யாருன்னு பார்த்தோம், அவங்களுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. பேசிக்கா ஒரு வீரர்களோட ஒருத்தவங்க சண்டை போட்டோம்னா அது 1-to-1 ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வீரனோட 5000 வீரர்கள் சண்டை போட்டோம்னா அது ரதப்போர் வீரர்கள்னு சொல்லுவாங்க. தேர்ல நின்று சண்டை போற அளவுக்கு வீரம் பெற்றவர்கள் தான் ரதப்போர் வீரர்கள். அதே மாதிரி அந்த ஒரு ரதப்போர் வீரர்களோட 12 ரதப்போர் வீரர்களை சேர்ந்து ஒருத்தவனை அட்டாக் பண்ணோம்னா அது அதிரதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12 அதிரதிகள் ஒரே ஒரு வீரனை எதிர்கொண்டாங்கன்னா அது மகாரதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12 மகாரதிகள் ஒருத்தவனை எதிர்கொண்டோம்னா அது அதிமகாரதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அதிமகாரதியான திகழக்கூடிய 2 வீரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ராமாயணத்தின் தலை சிறந்த வீரனான மேகநாதன், அதாவது ராவணனின் மகனான இந்திரஜித். இன்னொரு வீரர் யாருன்னு பார்த்தோம்னா, அவர் வீரர் கிடையாது, அவர் ஒரு அந்தனர். அவர் தான் நம்ம பரசுராமர். அப்படிப்பட்ட இந்த 2 அதிமகாரதிகளுக்குள் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. வாங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோல ராவணனின் மகனான இந்திரஜித்துக்கும் ஜமதக்னியின் முனிவரின் மகனான பரசுராமருக்கும், அதாவது 2 அதிமகாரதிகளுக்குள் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் நண்பர்களே. நீங்க இப்பதான் சேனலை பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்பதான் நான் வெளியிடுற வீடியோக்கள் ஃபுல்லா உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப மேகநாதனை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா, அவர் ராவணனின் மகன் ஈஸியா சொல்லிடலாம். ராவணன் தன்னை மிஞ்சிய ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நடந்து தவம் இருந்து பல்வேறு சக்திகளை பெற்று பிறகுதான் மேகநாதனை பிறக்க வைக்கிறாரு. மேகநாதன் நார்மல் மனுஷன் மாதிரி தான் பிறக்கிறாரு. ஆனா அவர் பிறக்கும் போது அவருக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லா அஸ்திர பலமும் ஞானமும் அறிவும் எல்லாமே கிடைக்கணும், அவருக்கு மரணம் இல்லா பெரு வாழ்வு வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராவணன் தான் பெரிய ஒரு ஜோசியத்துல ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ராவணன் ஜோசியத்தை கணிக்கக்கூடியவங்க, அவர் வானியல் சாஸ்திரத்தை பார்க்கக்கூடியவங்க. அதனால 11 பாவத்துல, அதாவது லாபஸ்தானம் கூறப்படுகிற இந்த 11ஆம் பாவத்துல 9 கிரகமும் ஒரே நேர்கோட்டில இருந்தா அவர் யாரும் வெல்ல முடியாத அதிமகரதியை திகழ்வாங்க அப்படின்னு சொல்லி ராவணன் நினைச்சுக்கிட்டு 9 கிரகத்தை சிறைப்பிடிக்கிறாரு. சிறைப்பிடித்து ராவணன் மேகநாதனை பறிக்க வைக்கிறாரு. அப்புறம் சனி பகவானின் சூழ்ச்சியால சனி பகவான் ஒரு குழந்தையை பெற்று, அதாவது மாந்திங்கிற இன்னொரு கிரகத்தை உருவாக்கி மேகநாதன் அழிவுக்கு காரணமாக இருக்கிறாரு. அதனால ராவணன் சனி பகவானோட காலை உடைக்கிறாரு. இது புராண கதை. அப்படி இருக்கும்பொழுது மேகநாதன் சிறு வயதில இருந்து எல்லா வீரத்தையும் கத்துக்கிட்டு பெரிய ஒரு வீரனா திகழ்கிறாரு. அவருக்கு கிடைக்காத ஞானமே கிடையாது, செல்வமே கிடையாது. அவர் ஒரு ராஜகுமாரன் போல வாழ்றாரு. இலங்கை நாட்டின் இளவரசனா நின்று எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யறாரு, எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்யறாரு. அவருக்கு சிறு வயதில இருந்து தன்னோட சித்தப்பகலான விபீஷணன் மற்றும் கும்பகரனோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்குது. தந்தையோட அருளும் ஆசையும் பூர்ணமா கிடைக்குது. தன்னோட தந்தை வழி பாட்டன் மற்றும் தாய் வழி பாட்டனின் எல்லா ஞானமும் கிடைக்குது. அதனால அவர் சிறு வயதிலிருந்து எல்லாத்தையும் கத்துக்கிற அளவுக்கு அவர் தலை சிறந்த ஒரு ஞானியா, ஒரு சிறந்த மாணவனா, கல்வியிலே சிறந்து விளங்குறாரு, அரசியல சிறந்து விளங்குறாரு, அறிவியலின் சிறந்து விளங்குறாரு. அப்புறம் குருகுலத்துக்கு சென்று ஆயக்கலை 64 ஃபுல்லா படித்து முடிக்கிறாரு. அவருக்கு எல்லா கலைகளையும் தெரியுது. அது மட்டும் இல்லாம அஷ்டமாசத்தையும் கத்துக்கிட்டு காத்தில் பறக்கக்கூடிய ஒரு அஷ்டமாசதியான லகிவம் சக்தியையும் கத்துக்கிறாரு. அதனால அவர் மேகத்துக்கு நடுவில் சென்று மேகத்தை கட்டுப்படுத்துற சக்தியும் இடி மின்னல் கட்டுப்படுத்துற சக்தியும் அவருக்கு கிடைக்கிறது. அதனாலதான் இவர் மேகநாதன்கிற ஒரு பேரை பெற்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட நாட்டு மக்களுக்கு எப்போ மழை வரும், அப்புறம் அந்த வானிலை எல்லாத்தையும் கணிச்சு சொல்றதுனால அவர் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கடவுளாவே விளங்குறாரு. அதனால மேகநாதன் பேர் பெற்றுச்சு. பிறகு இவர் பிறக்கும் பொழுது இடி மின்னல் சதத்தோட பிறந்தனால இவருக்கு மேகநாதன் பேர் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம யாராலையும் வெற்றி பெற முடியாத அளவிற்கு இருந்த இந்திர பகவானை இவர் வெற்றி பெற்றதுனால இவருக்கு இந்திரஜித் என்ற பெயர் இருக்கு. அந்த பதிவை போய் பாருங்க நண்பர்களே, ஃபுல் வீடியோ இருக்கு. நெக்ஸ்ட் சிறு வயதியா இருக்கும் பொழுது இவரோட சித்தப்பகலான கும்பகர்ணன் மற்றும் விபீஷணோட இவர் விளையாடுவாரு. விளையாட்டா புலிகளை ஏவி விடுவாரு சித்தப்பா மேல. அதை அவர் எப்படியாச்சும் சமாளிச்சிருவாங்க.
அது மட்டும் இல்லாமல் வீரர்கள் வந்தாலும் அவங்களோட ஏவி விடுவாங்க. அந்த புலியை இவரே அடக்கி மீண்டும் அந்த புலியை வந்து கூண்டுக்குள்ள அடைச்சு வைப்பார். அந்த அளவுக்கு சக்தி பெற்றவர் தான் மேகநாதன். பிறகு வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஆசையில் அவர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாரு. சிவபெருமான் இவருக்கு வந்து ஆசி வழங்கி ஒரு மறைகிற தேரையும் மறைந்து செல்லக்கூடிய ஒரு தேரையும் விசேஷ தேரையும் தர்றாரு. அதுல வந்து பல்வேறு சக்தி அஸ்திரங்களையும் தர்றாரு. உதாரணமா பார்கவ அஸ்திரம், வைஷ்ணவ அஸ்திரம், சந்திரகோச அஸ்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தர்றாரு. இவற்றை இல்லாத அஸ்திரம் சஸ்திரம் பலமே கிடையாது. அப்படிப்பட்ட மேகநாதனுக்கு சிவபெருமான் ஒரு எச்சரிக்கையும் வழங்குறாரு. மேகநாதா, இங்க பார், நீ ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். 14 வருஷம் யார் ஒருவன் தூங்காமல் இருக்கிறானோ, அது மட்டும் இல்லாம உழைப்பே உயர்வு, விசுவாசமா இருக்கணும், அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ போர் செய்யும் பொழுது நிக்கும்பலா தேவிய கும்பிட்டு தான் போர் செய்யற. அந்த யாகத்தை முறியடிக்காம பாத்துக்கோ. அப்படி யாகத்தை முறியடிச்சுட்டு உன்னோட போருக்கு அழைத்தா அவனோட நீ ஜாக்கிரதையா இருந்து போர் பண்ணு, இல்லைன்னா அவன் தான் உன்னைய வதம் செய்யக்கூடிய சக்தி பெற்றவன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையா இருந்து தான் சிவபெருமான் இந்த தேரை மேகநாதனுக்கு வழங்குறாரு. அது மட்டும் இல்லாம பிளாக் மேஜிக் சொல்லப்படுகிற இந்த பில்லி சூரியன் ஏவல், அப்புறம் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லா கட்டுப்படுத்தி வச்சுட்டு அவர் வந்து பல்வேறு பூதங்களையும் தன்னோட வசியத்தை வச்சு கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. அதனாலதான் இவருக்கு வந்து எப்பேற்பட்ட மாயமும் இல்யூஷனும் எப்பேற்பட்ட ஒரு தாந்திரிக வித்தியினாலும் இவர் வந்து ஈஸியா அதை டேக்கிள் பண்ணிட்டு மாயம் செய்வாரு. இவர் வந்து தரையிலையும் சரி, நிலத்திலையும் சரி, ஆகாயத்திலும் சரி, காற்றிலும் சரி, எந்த திசையில இருந்து யார் அம்பு விட்டாலும் யார் இவர் வந்து தாக்கினாலும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் தாக்குதல் செய்யக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவர். டைமென்ஷனை தாண்டி போகக்கூடிய வல்லமை பெற்றவர். இப்ப டைமென்ஷன் பார்த்துக்கிட்டோம்னா பூமியில இருக்கும் அது 3 டைமென்ஷன். பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்துக்கு போனா அது 4th டைமென்ஷன். இப்படியே கேலக்சி யூனிவர்ஸை தாண்டி போனோம்னா அது வெவ்வேறு டைமென்ஷன் சொல்லப்படுகிறது. அப்படி வெவ்வேறு டைமென்ஷன் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி மற்றும் பல்வேறு சக்திகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பல டைமென்ஷன்களுக்குள் ஊடுருவி சென்று கூடிய அளவிற்கு போர் செய்யக்கூடிய அளவிற்கு இவர் திறமை பெற்றவர். அப்படிப்பட்டவர் சூழ்ச்சியால கொல்லப்பட்டார்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட், கடவுளுக்கு நிகரான இருக்கக்கூடிய ராமர் நாகபாசத்தால கட்டி போட்ட வச்சாரு. நெக்ஸ்ட், சிவனின் மறு அவதாரமான அனுமான பிரம்மாஸ்திரத்தால் தாக்கி சிறைப்பிடித்து ராவணனின் தர்பாருக்கு அழைத்து சென்றாரு. அப்புறம் ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணனை போரில் 2 முறை தோற்கடிச்சு செஞ்சாரு. அப்படிப்பட்டவர் எவ்வளவு சக்தி பெற்றவர்னு பாருங்க. நெக்ஸ்ட், இவர் வந்து பாசுபதாஸ்திரம், வைஷ்ணவ அஸ்திரம், அப்புறம் நாராயணாஸ்திரம், இறுதியா வந்து பிரம்மாஸ்திரத்தை வச்சிருக்காருன்னு சொன்னோம். 4-5 பல அஸ்திரங்களை வந்து லக்ஷ்மணன் மீது செலுத்துறாரு. 3 மும்மூர்த்திகளின் அஸ்திரத்தையும். அது வந்து அதர்மம் தர்மம்ங்கிற காரணத்தை காட்டி லக்ஷ்மணன் தாக்காம திரும்ப வந்துச்சு. அது அதர்மம் தர்மம் கிடையாது. தன்னை விட சக்தி குறைந்தவர்கள் மீது அந்த அஸ்திரம் செலுத்தப்படுமே, ஆனால் அந்த அஸ்திரம் வந்து செயல்படாது, திரும்ப வந்து ஓனரிடமே வந்து சேரும். இதான் உண்மை. நாராயண அஸ்திரம் வந்து தன்னை விட வலிமையா இருக்கிறவங்களுக்கு மீது தான் பயன்படுத்த முடியும். பிரம்மாஸ்திரமும் அதே போலதான், பாசுபதாஸ்திரமும் அதே போலதான். அதனால்தான் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற அஸ்திரத்தை சிவனின் பக்தனான ஜெயத்ரதனை வதம் செய்ய பயன்படுத்தினாரு. அவ்வளவுதான் விஷயம். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா பரசுராமர். பரசுராமர் பத்தி பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம். சத்திரியர்களை அழித்தவர், 21 தலைமுறை சத்திரியர்களை போரில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி, அவரோட கோபத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி, அவரும் சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்று மும்மூர்த்திகளின் அஸ்திரத்தை வச்சிருக்காரு. நாராயண அஸ்திரம், வைஷ்ணவ அஸ்திரம், பார்கவ அஸ்திரம், பாஸ்பத அஸ்திரம், பிரம்மாசுர அஸ்திரம், பிரம்ம அஸ்திரம் அப்படின்னு சொல்லி. எனவே இவரும் ஒரு அதிமகரதி தான். உங்களுக்கே தெரியும், இந்த அதிமகரதினா 12 மகாரதிகளோட போர் செய்யக்கூடியவர். அர்ஜுனன் வந்து ஒரு மகாரதி, கர்ணன் ஒரு மகாரதி, பீஷ்மரோட மகாரதி, துரோணர் ஒரு மகாரதி. அப்படி இருக்கும்பொழுது இவர்களை மாதிரி 12 பேர் வந்து போர் செஞ்சாதான் இந்த வீரர்களை எதிர்கொள்ள முடியும். அட்லீஸ்ட் போர்லயாச்சும் எதிர்த்து நிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த அதிமகாரதிக்குள் இருவர்களுக்குள் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிமகாரதியை தாண்டி சிவபக்தனை தாண்டி பரசுவிங்கிற கோடியாரி அஸ்திரத்தை வச்சுக்கொண்ட பரசுராமரை பத்தி பார்த்தோம். ஆனா பரசுராமர் என்னதான் விஷ்ணுவின் அவதாரமா இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த பல்வேறு அஷ்டமா சித்திகள் அவ்வளவா தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் மேஜிக்ல ஒரு மாய சக்தியும் தெரியாது. அப்புறம் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை கட்டுப்படுத்துங்கிற சக்தியும் கிடையாது. மேகநாதன் காற்றில் எழுப்பி போர்க்கூடிய வல்லமை பெற்றவர். உருவத்தை சிறிதாகவும் பெரிதாகவும் மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றவர். இறுதியா வந்து அவர் வந்து மறையக்கூடிய சக்தி பெற்றவர், இன்விசிபிள் சக்தி. எனவே மாய தோற்றத்தை வைத்து பார்த்தால் மேகநாதன் வெற்றி பெறுவார், நேர்மையாக போர் செய்தால் பரசுராமர் வெற்றி பெறுவார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்வோம் நண்பர்களே. எனவே அதிமகாரதிகளை வெற்றி பெற முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது முடியாதுதான். ஏன்னா உலகத்திலே 2 மகாரதி தான் இருக்காங்க. அது வந்து ஒன்னு வந்து பரசுராமர், இன்னொன்னு மேகநாதன். எனவே இவர்களை போல 12 வீரர்கள் இருந்தால் மட்டுமே இவர்களை வெற்றி பெற முடியும். எனவே அதிமகாரதிகளை வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அது 2 பேர் தான். அது வந்து ஒன்னு சிவபெருமான், இன்னொன்னு முருகப்பெருமான். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.